உங்களுக்கு ரியல் ஃபுடி யாருன்னு தெரியுமா? அதிகமா சாப்பிடுறவங்களா இல்லனா ஃபுட்ட மதிக்கிறவங்களா? ஒரு கிராமத்துல ஒரு வித்தியாசமான மனுஷன் இருந்தா. அவனோட பேரு ராமன். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான பவர் இருந்தது. அது அவனோட பசி. அது சாதாரணமான பசி இல்ல, காட்டு தீய மாதிரி. அதனாலதான் அந்த ஊர் மக்கள் அன்பாவும் ஆச்சரியமாவும் அவனை சாப்பாட்டு ராமன்னு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணினார். யார் ஒருத்தன் நான் வைக்கிற விருந்த ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறானோ அவனுக்கு 1 மூட்டை கோல்ட் காயின்ஸ் தருவேன். பட் தோத்துட்டா லைஃப் லாங் அவன் என்னோட பண்ணையில வேலை செய்யணும். யாரும் முன்வராத போது ராமன் மெதுவா முன் வந்து சிரிச்சிட்டே சொன்னான், ஐயா, நான் தயார். அத கேட்டதும் ஊரே பதறிச்சு. ராமா, இது டேஞ்சர். ஜமீன்தார் வீட்டு விருந்து அசுரத்தனமானதா இருக்கும். ராமன் நிதானமா சொன்னான், பசிக்கு பயந்து ஒதுங்கிறது வீரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமன் உள்ள போனான். போட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 100 இட்லி, 1 குடம் சாம்பார். ராமன் அத 10 நிமிஷத்துல காலி பண்ணினான். செகண்ட் ரவுண்ட் பெரிய அண்டா ஃபுல்லா பருப்பு சாதம், நெய். ராமன் சளைக்கல, அதையும் வெளுத்து வாங்கினான். தேர்ட் ரவுண்ட் மலை மாதிரி குவிச்சு வச்சிருந்த பிரியாணி. ராமன் ஒவ்வொரு பருக்கையையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான். ஜமீன்தார் மிரண்டுட்டாரு. கடைசியா வடை, பாயசம், பழம் எது வந்தாலும் ராமனோட வயித்துக்குள்ள மாயமா மறைஞ்சுது. விருந்து முடிஞ்சுது. ஜமீன்தார் ஆச்சரியத்தோட கேட்டாரு, ராமா, இவ்வளோ சாப்பிட்டும் உனக்கு பசி தீரலையா? ராமன் சிரிச்சுட்டே சொன்னான், ஐயா, சாப்பாட்டை நேசிக்கிறவனுக்கு அது சுமையா தெரியாது, சக்தியா தெரியும். என் வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனா சாப்பாட்ட மேல இருக்கிற என்னோட அன்பு இன்னும் குறையல. ஜமீன்தார் தோத்ததுனால வாக்கு கொடுத்த மாதிரி கோல்ட் காயின்ஸ ராமனுக்கு கொடுத்தாரு. பட் ராமன் அத அவன் மட்டும் வச்சுக்காம ஊர்ல பசியில அஷ்டப்படுற ஏழைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தான். அப்போ இருந்து அதிகமா சாப்பிடுறவங்க மட்டும் சாப்பாட்டு ராமன் இல்ல, ஃபுட்ட மதிச்சு ரசிச்சு மத்தவங்களோட ஷேர் பண்ணி சந்தோஷப்படுறவன் தான் உண்மையான சாப்பாட்டு ராமன்னு சொன்னாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபுட்ட ரசிச்சு சாப்பிடுறவங்களும் அத மத்தவங்களோட ஷேர் பண்றவங்களும் தான் உண்மையான ஃபுட்டின்னு.